வர வர 1000 பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவன் யாருன்றதை அறிஞ்சிட்டே வரணும். அங்கே சொல்றார், நான் உங்களுக்கு யெகோவா ஈரேன்னு சொன்னார். ஆதியாகமம் 15க்கு வரும்போது ஆபிரகாமை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு சொல்லி, நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லும்போது தன்னை யாராக திரும்ப வெளிப்படுத்தினார்? 15ஆம் அதிகாரத்தில் எல் ஷடாய், நான் சர்வ வல்லவர், உன் பலத்தை மிஞ்சினவர் என்று சொன்னார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார், யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம் தருகிற தெய்வம். எரேமியா 23 அவர் சொல்ற, நான் உங்கள் நீதி தேவன், யெகோவா சிக்கேனு தன்னை வெளிப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து கர்த்தர் தன்னை நடத்தினதை புரிந்து கொண்டு 23ஆம் சங்கீதம் எழுதிய போது தன்னை யாராக கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்தினார்? யெகோவா ரோஹி, he is my shepherd. ஆமென். எனக்கு அவர் யாரா இருக்கிறாரு? மேய்ப்பரா இருக்கிறாரு. அண்ட் மோசே என்ன தெரியும்? ஆண்டவரே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கொல்றேன்றீங்க, முடிக்கிறேன்றீங்க, கை கழுவுறேன்றீங்க, ஏன் ஜனன்றீங்க, முடிச்சிருவேன்றீங்க, எரிச்சிருவேன்றீங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க ஜனங்களை நீங்க அப்படி பண்ற தெய்வமே இல்லை. நீர் யெகோவா ஈரே, நீர் சிக்கேனு, நீ நடத்துகிறவர், நீர் ஷாலோம். அவரல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமென்.